தாய்த்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஏதோ ஒரு நாள் கூட காலையில வேலைக்கு போறதுக்கு மேல உங்கள்ட்ட பேசிட்டு போலன்னா, தேநீரோ, குழம்பியோ குடிக்காம இருக்கிற மாரி ஒரு அ உணர்வு ஏற்படுது. அதனால கொஞ்சம் நேரமானாலும் பரவால்ல உட்காந்து பேசிட்டு போலாம்னு முடிவு பண்ணியாச்சு. தேநீர் குழம்பு எவ்வளோ அருமையான வார்த்தை இல்ல? இத நீங்க இப்ப வெளிய போய் தமிழ்நாட்டுல எங்கேயாவது நீங்க தேநீர், குழம்பி, பரப்புரை இல்ல அந்த மாரி ஏதாவது ஒரு தூய தமிழ் வார்த்தைய நீங்க பேசுறீங்கன்னா, உடனே நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த சமூகத்துல உருவாக்கியிருக்கோம் பாருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நான் பேச வந்தது என்னன்னா, நான் காலையில நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கும்போது, மணி திருமாவளவன் அவர்களோட அ ஒரு இன்டர்வியூ கேட்டே போயிட்டுருந்தேன். அப்போ எனக்கு தோணுன விஷயம், அத உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு போலான்னு தான் உட்காந்துருக்கேன். தலைமை பண்புல பல கூறுகள் இருக்கு. அதாவது நம்ம இப்ப நீங்க சீமான் அவர்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, அவரோட தலைமை பண்பு வந்து லீட் பை எக்ஸாம்பிள். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அது ஒரு சிறந்த ஒரு தலைமை பண்பா பார்க்குறேன். இப்போ நீங்க அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ அவரு வந்து என்ன இப்ப அடுத்த தலைமுறையினர் தமிழ் சமுதாயம் பிள்ளைகள் எழுந்துச்சு வரும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு அரசியல நீ வந்து நிக்கும்போது உனக்கு வந்து பெரிய அளவுல காசோ, பெரிய அளவுல வந்து உனக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் மகனா இருக்கணும். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரியா இருக்கணும். இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அரசியல் குடும்பத்துல பொறந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் நீ வந்து களத்துல நின்னு அரசியல் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைய மாத்தி, ஒரு தூய ஜனநாயகத்துல சமமா எல்லாருக்கும் உள்ள வாய்ப்பு. அது வந்து காமராஜர் காலத்துல நடந்துச்சு. அவரு சொன்னாரு. என்னை எதிர்த்து ஒரு சின்ன காலேஜ் பையன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா, ஜனநாயகம் வென்றுச்சுன்னு அவரு அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே போனாரு. அவரை தோற்கடிச்ச பொதுமக்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கணும். அதுதான் தூய ஜனநாயகம். அப்பதான் வந்து நீங்க உண்மையான மக்களாட்சி அப்பதான் நிறுவப்படும். நீங்க மக்களுக்கூட சிந்தனை அதை ஒன்று சேர்த்து அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் சக்தியா போய் உட்கார்ந்து அதை ஒரு கட்சியா ஃபார்ம் பண்ணி அது ஆட்சியை பிடிச்சு அப்பதான் மக்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த கட்சி செய்யும். இதுதான் வந்து ஒரு தூய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸா இருக்கணும். ஆனா அது ரொம்ப அந்த சிஸ்டம் கரப்ட் ஆயிருச்சு. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனிமே அரசியல் ஒரு சாக்கடைங்கிற அளவுக்கு நம்ம 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 சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல 90s கிட்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அப்படிதான் அரசியல் ஒரு சாக்கடை, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை தான். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அரசியல் செய்யற ஆர்வத்தை தூண்டியிருக்காரு பாருங்க. அதுதான் லீட் பை எக்ஸாம்பிள். இது ஒரு சிறந்த ஒரு பண்பு. நீ வந்து நின்றுலாம். ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு ஒரு ஏழை எளிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் ஒரு தூய சிந்தனையும் ஒரு நேர்மையும் ஒரு கொள்கை கோட்பாடுல இருக்கக்கூடிய உறுதித்தன்மையும் ஒரு மன உறுதியும் இருந்தா வந்து நின்றுலாம் உன்னால பண்ண முடியும். அதுக்குண்டான கால கெடு எடுக்கும். அதுக்கு நீங்க வந்து முதல்ல பிளான் பண்ணி இப்போ குடும்பத்துல பொதுவா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு நடுத்தர குடும்பத்திலயோ, நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்க குடும்பத்திலயோ இருந்து ஒரு அரசியல் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது. அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. அப்ப நமக்கு வந்து ஒரு சுதந்திரம். அதான் நான் உங்களோட காணொலியில அதான் சொல்லியிருப்பேன். சீமானுக்கு அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் வந்து வேற யாருக்கும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். நீ அரசியல் பண்ணணும், இதெல்லாம் வாத்தணும் முடிவு எடுத்துட்டா நீ ஏனோ தானோலாம் பண்ண முடியாது. பிளான் போட்டு வச்சுக்கணும். இந்த வருஷத்துல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இதை பண்ணி முடிச்சு இதெல்லாம் ஒரு பிசினஸோ இல்லை ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி பண்ணி குடும்பத்தை பார்த்துட்டு அதை செட் பண்ணிட்டு அப்பவே உங்க பிளானை போட்டு போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து சமூகத்துல இறங்கி நின்று வேலை பார்க்க வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பொருளையும் பொருளாதாரத்தையும் நம்ம தான் தேடிக்கணும். இது வந்து நம்ம தான் இதை மாத்தணும்னு நினைக்கிறோம். யாரோ இது வந்து வாலண்டரியா நமக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான். உங்களுக்கு புரியுதா? அதனால வந்து ஆனா அதுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுதான் உங்க இலக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல 3 விஷயங்க. ஒரு விஷயத்த சாதிச்சு முடிக்கணும்னா 3 விஷயம் தான். ஒண்ணு, இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது இல்லாம முடியவே முடியாது. எதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கே நமக்கு 30, 35 வயசு ஆயிடும். நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். 35 வயசுக்கு முன்னாலே இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யும்போது வந்து ஒரு சஞ்சலமுமே இருக்காது. அப்படியே மனது அப்படியே அதோட அலைன் ஆகும். நான் இப்போ உங்களை பேசிட்டு இருக்க கூட அப்படிதான். எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு வேலையாவே தெரியாது. எனக்கு இதை பகிர்ந்துக்கிறது, இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, நிறைய பேசி சிந்தனைகளை ஒன்றிணைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இயல்பாவே மனசுக்கு நிறைவா தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிலவங்களுக்கு கால கால அந்த அளவு மாறும். 25 வயசு, 30 வயசு. இப்போ இந்த செஸ் விளையாடுற பையன்லாம் குகேஷ்லாம் பார்த்தீங்களா நீங்க? 25 வயசுல அவன் 18 வயசுல அந்த மாதிரி அதுலயே மூழ்கி வரும்போது அது அப்படியே அவனுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். சீக்கிரமே அடைஞ்சிருவாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே அப்படிதான். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அப்படிதான். அவங்களுக்கு மனசுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இது நம்ம இந்த சமூகத்துல இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு இவ்வளவு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு நம்ம அதை நோக்கி போக மாட்டோம். நமக்கு அந்த பாரம், குடும்ப பாரம், நமக்கு அந்த பொருளாதார பாரம் எல்லாமே நம்மள வந்து நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்த்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் அரசு ரொம்ப முக்கியம். அதனாலதான் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசு ரொம்ப முக்கியம். ஒரு மக்கள் வந்து ஒரு 3 பேசிக்கான விஷயம்: உணவு, உடை, உறையிடம்.
அந்த 3ஐயும் உறுதி செய்ய முடியாத ஒரு அரசு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம திறமை வெளியே வரவே வராது. ஒரு முழு திறமை வெளியே வரவே வராது. இதை நீங்க பேசிக் நெசசிட்டிஸ ஒரு அரசு வந்து ஒரு சமூகத்துக்கு குடுத்துருச்சு அப்படின்னா, குடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் வந்து அப்படியே அதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. அவனோட இண்டிவிஜுவாலிட்டிய வளர்த்தெடுப்பான். அவனோட திறமையெல்லாம் வெளிய வரும். அந்த மாரி ஒரு அரசு நிறுவுறது தான் தமிழ் தேசிய அரசியலின் கனவு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து நமக்கு அடுத்த தலைமுறை தலைமுறை அவருக்கு மேல பல விமர்சனங்கள் பல இடத்துல இருந்து வைப்பாங்க. இப்ப திராவிட கழகத்துல இருந்தெல்லாம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து திராவிட கழகம், பெரியார் கழகத்துல எல்லாம் இருக்கும்போது அவரு வந்து ஒரு ரொம்ப ஒழுக்கக்கேடா இருந்தவர் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதானே திரும்பி திருந்தி வருவான் வாழ்க்கையில வெளிய. முதல்ல இருக்கும்போதே எல்லாம் புனிதனா பிறக்கிறது இல்லைல்ல. ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலயும் அவனுக்கு அதுக்குண்டான விஷயங்களை கத்துக்கிட்டு, வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிட்டு தான் வெளியே வர்றான். அதுக்கப்புறம் அவன் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன கடத்துறான்? நீ ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு மனுஷனா வாழணுமா? இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு தூய அரசியலின் விதையா இருக்கணுமாங்கிறத தானே அவர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நான் ஏன் சொல்ல இது ஏன் வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் காணொலி பார்க்கும்போது இது ஏன் என் மனசுல வந்துச்சு அப்படின்னா, அவரு திருமாவளவன் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல வந்து ஏன்னா இவருக்கு ஆசான் அவர் தானே அவர் சொல்லுவார். எங்க அண்ணன் தான் எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லுவார். அப்ப இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவர் கொஞ்சம் சீசன்டு பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு. ஆஹ் நீங்க இந்த ஆதவர்ஜுனா விஷயத்துல பாருங்களேன், இவர் பேசின விஷயங்களே தான் அவர் எடுத்து பேசினார். மணி ஒரு அருமையான ஒரு கேள்வி வச்சார். நீங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டின மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்களே ஆதவர்ஜுனா விஷயத்துல. அவரை நல்லா பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் காலக்கெடு எடுத்துக்கிட்டீங்க. இதுல ஏதோ ஒரு நீங்களும் அதுல உடன்பட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாரு. அது ஒரு நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாங்க் ஸ்பாட் கொஸ்டின் தான். கரெக்டா நெத்தியடி கேள்வி தான் அது. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, இல்ல அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம கூட்டணியில இருந்து வெளியே வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பேச தவிர்த்துங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஆனா அதை தாண்டி அவர் பேசினாரு அப்படின்னு சொல்ற. அப்ப திமுக பக்கத்துல இருந்து உங்களுக்கு அழுத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரெண்டு பேர் ரெண்டு விதமான கருத்து சொல்றாங்க. ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, ஏவா வேலு சொன்னாரு இந்த மாதிரி அங்க போகாதீங்க, அந்த அந்த விழால கலந்துக்காதீங்கலாம் ஏவா வேலு அழுத்தம் கொடுத்ததா ஆதவர்ஜுனா வெளியே சொல்றாரு. இவரு இப்படி பொது ஊடகத்துல உட்கார்ந்து இவ்வளவு வந்து ஒரு பச்சையான ஒரு பொய்யை அவரு சொல்றாரு. பொய்யை சொல்ற யார் பொய் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரெண்டு இருவேறு கருத்துக்கள் அதான் நான் சொல்ல வரேங்க. அப்ப இந்த தலைமை பண்பை பாருங்க இந்த இடத்துல. உங்களுக்காக உங்க கொள்கையை முன்னெடுத்துட்டு போற உங்க தம்பி ஒருத்தன் வந்து பேசுறான். அவனோட என்ன சொல்ற ஸ்டாச்சரை ரிஸ்க் பண்ணிட்டு இதை பேசுறான். நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் இது பண்ணிட்டு போகணும்னு பேசுறான். பேசும்போது நீங்க யூ ஆர் த்ரோயிங் ஹிம் அண்டர் த பஸ். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவனை நீங்க வந்து தூக்கி எறியறீங்க. அவனை வந்து களங்கப்படுத்துறீங்க. அது ஒரிஜினல் அவரோட இன்டெகிரிட்டி எல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கல. பட் அரசியல்ல வந்து இன்டெகிரிட்டியோட என்ன பெர்செப்ஷன் அண்ட் லைக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ல. நான் அதனால அதான் சொல்றேன். இப்போ ஆதவர்ஜுனா ஒரு யங்ஸ்டர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் அவரோட மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல திமுகவை தோக்கடிக்கணும்னு பாக்குறாரு. அதுக்குண்டான ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தணும்னு பாக்குறாரு. அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி அவர் பண்றாரு. இது உங்க ஒப்புதல் இல்லாம பண்ணிருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அது அவர் நீங்க மொத்தமா அவரை வந்து இப்போ நீங்க அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க வந்து த்ரோயிங் ஹிம் அண்டர் த பஸ். இது ஒரு புவர் லீடர்ஷிப்புக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. இது இது வந்து இதை தான் நீங்க அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. என்ன அப்ப எப்படி உங்களை நம்பி அடுத்த தலைமுறை உங்க கீழே சேருவான்? இதுவே வந்து அந்த கட்சி இனிமே வளராது. இந்த கட்சி இதோட அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க போகுது. அவ்வளவுதான். உங்களுக்கு கூட்டணியை விட்டு அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் அவர் வந்து சில காமெடி எல்லாம் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஒரு வித்தியாசமான அரசியல் எடுத்து போய் என்ன வித்தியாசமான அரசியல் அடுத்தது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஜாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு இது வித்தியாசமான அரசியல். இருக்க எல்லாவனும் எதானப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னத்த வித்தியாசத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருக்கிற எல்லாவனும் ஜனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்புன்னு தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுல வந்து என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசமான அரசியல்ல வந்து ஆதவர்ஜுனா வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவரால் நெருங்கி வர முடியாது. அதே மாதிரி விஜய் வந்து வேற மாதிரி பண்றாராமா. அவரு சனாதன ஒழிப்பு இல்லையாமா, விஜய் சாதி ஒழிப்பு இல்லையாமா. இந்த ரெண்டும் அவரையும் இதை தான் சொல்றாரு. திமுக என்ன சொல்லுதோ அதே மாதிரி நான் திமுக போலியா இருக்கு, நான் தான் உண்மையான திமுக மாதிரி அவரு வர்றாரு. உங்களுக்கு புரியுதா? இதுல அவர் என்ன வித்தியாசத்தை கண்டுட்டாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. வார்த்தையை கொஞ்சம் அளந்துதான் பேசுறாரு. இருந்தாலும் அவரால் ரொம்ப பேச முடியல. அவர் பாருங்க இந்த இதான் திருப்பி திருப்பி உங்களை சொல்றேன். எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு சுதந்திரம் இல்ல ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு அப்படின்னா திரும்ப மாதிரி தான் உட்கார்ந்துருக்கணும். அந்த சுதந்திரம் இருக்கணும் கையில. சுதந்திரம் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆயுதம். நமக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு கிஃப்ட் ஆயுதம். வாழ்க்கையே சுதந்திரம் இல்லைன்னா முடிஞ்சு ஒரு அதனாலதான் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டா நீங்க நினைச்சுக்கலாம். வெள்ளைக்காரன் நல்லா தானே வச்சிருந்தான், எதுக்கு அவன்கிட்ட தான் சுதந்திரம் வாங்கியிருக்கணும், எதுக்கு நம்ம அடிமை அப்படியே இருந்தா வந்து இப்போ பிரிட்டன் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாடா இருந்துக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த சுதந்திரங்கிறத வந்து நம்ம வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும் அதோட
என்ன சொல்றது, ஒரு வலிமை உங்களுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரத்தை தவிர வேற வந்து மனுஷனுக்கு பெரிய ஒரு பாக்கியமோ பெரிய ஒரு இருத்தலோ எதுவுமே இருக்க முடியாது. அதனால அதுதான் முக்கியம். அதனால நம்ம நம்ம இனத்துக்கு உண்டான சுதந்திரத்தை தான் அந்த அரசியலை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க நினைவில் வச்சுக்கணும். இதைத்தான் இன்னைக்கு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் நினைச்சேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியாக வேலைக்கு போவேன். சரி, இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு என்னோட சாயங்காலத்தில் ரிசல்ட் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.